எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு எவ்வளோ சூப்பரான இந்த கிறிஸ்பி பால்ஸ் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிக்சியில் வந்து நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் முட்டை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்த அப்புறம் இதையும் வந்து நல்லா அரைச்சிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக வரும் அது. ஸோ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கணும். ஸோ இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பவுலில் நான் வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ப்ரெட் இருக்குது பார்த்திங்களா. ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக பிச்சு நான் வந்து ப்ரெட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது இந்த அளவுக்கு பிச்சா தான் நம்மளால் வந்து அது நல்லா சோக் பண்ணிக்கும் மிக்சரில். ஸோ அதனால் குட்டி குட்டியாக இதை வந்து இந்த மாதிரி ரேண்டமாக பிச்சு நான் வந்து பவுலில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு முட்டைக்கு நீங்கள் வந்து 4 ப்ரெட் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு முட்டையை வச்சே நம்ம வந்து அவ்வளோ பண்ண முடியும். ஸோ 4 ப்ரெட் ஸ்லைஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது சாண்ட்விச் ப்ரெட், பெரிய ப்ரெட்டு. ஸோ நீங்கள் குட்டி ப்ரெட்னால் ஒன்றுமே நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட் வந்து இந்த மிக்ஸ்சர்லாம் நல்லா ஈர்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான மிக்ஸ்சர் அது கொடுக்கும். இப்போ 4 ப்ரெட்டு சேர்த்த அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ பால்ஸ் பிடிக்கிற அளவுக்கு ஈஸியாக அந்த மிக்சர் வந்துருச்சு. இப்போ நான் பால்ஸ் வந்து பிடிச்சி வச்சுட்டேன். ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருக்க அந்த ஷேப்பை வந்து ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி நல்லா எடுத்துக்கணும். நல்லா ஒட்டுற அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளவே தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பால்ஸ் வந்து நான் உருட்டிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பால்ஸாக நான் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் தான் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அட் அ டைமில் நம்ம வந்து இவ்வளோ பால்ஸ் வந்து போட முடியும். ஸோ போட்டால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க முடியும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் இது. டக்குன்னு ஆகிடும். ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, மேலே மட்டும்தான் கிறிஸ்ப் ஆகும். ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா எல்லாமே கிறிஸ்பாகி குக் ஆகும். ஸோ பாருங்கள், சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. அவுட்டர் லேயர்லாம் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளியும் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கும். அதுக்கு தான் ஹை ஹீட்டில் வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாமே இது வந்து அவ்வளோவா எண்ணெயே எடுத்துக்காது. இந்த ரெசிபி எண்ணெயே எடுத்துக்காமல் சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க, முட்டை ப்ரெட் பால்ஸ் ரெடி. ரொம்ப யம்மி, கிறிஸ்பியாக, சாஃப்டாக, சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்ததில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.